ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எஜுகேஷன் மெத்தடாலஜி நியூ சிலபஸ்ல ஒன் டே ஒன் கான்செப்ட் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு டே 4 ஆடி அப்படின்ற ஒரு கான்செப்ட் பத்தி பார்க்க போறோம். இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைன்கான ஒரு 5 ஸ்டெப் ஃப்ரேம் ஒர்க் தான் இந்த ஆடி அப்படின்றது. ஆடின்றது சுருக்கம். இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு தெரியணும்ல. சோ அப்ப ஏ அப்படின்றது இதுல என்னன்னா அனாலிசிஸ். லேர்னர்ஸ்க்கு என்னென்ன தேவைகள் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது. டி ஃபார் டிசைன். இந்த தேவைகளை பொறுத்து அவங்களுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து டிசைன் பண்றது. ஃபர்ஸ்ட் டிக்கு டிசைன், செகண்ட் டிக்கு டெவலப்மெண்ட் போடணும், மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் ஐ ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன், இ ஃபார் இவாலுவேஷன். இதை நம்மளுக்கு ஃபுல் ஃபார்மா அப்படியே டைரக்டா கொஸ்டின்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்மளுக்கு புது சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் அந்த கான்செப்ட் ஆடா இருக்கு. சோ கண்டிப்பா இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நவ் இது ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் பார்க்கலாமா? என்ன கேட்டிருக்காங்க? இந்த ஆடி மாடல் விச் ஃபேஸ் ஃபோக்கஸஸ் ஆன் ஐடென்டிஃபைங் த லேர்னர்ஸ் நீட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேவைகளை எந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அதை என்ன கொடுத்திருக்காங்க? எவாலுவேஷன், இம்ப்ளிமெண்டேஷன், டெவலப்மெண்ட், அனாலிசிஸ். கரெக்ட் ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. கரெக்ட் ஆன்சரை ஆஸ் யூஷுவல் கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணிருக்கோம். டே 5ல மீட் பண்ணலாம். பிஜிடிஆர்பி ஆசிரியர் ஆகணும் அப்படின்றவங்க கனவு மேம்பட ப்ரொஃபசர் அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள்.